என்ன பவி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்ல அத்தை. இல்லையே, உன் முகமே சரியில்லையே, பார்த்தனே. இல்ல அத்தை, புது சிஇஓ ஆபீஸ்ல அத மாத்து இத மாத்துன்னு சும்மா புதுசா ரூல்ஸ் போடுறாரு. அதான் ஒரு மாதிரியா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபேஸ் டல்லா தெரியுமா இருக்கும். பவி, நான் கூட நீ சொன்னதை நினைச்சு அந்த சிஇஓ சாரை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அவர் நல்லவரா தான் இருக்காரு. என்கிட்ட முதல்ல இங்கிலீஷ்ல பேசினாரு. எனக்கு தெரியாதுன்னதும் உடனே தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா உன்கிட்ட ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசினாரு. அவருக்கு யார்கிட்ட எப்படி பேசி வேலை வாங்கணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு பவி. எம்டிஏ கூப்பிட்டு இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காருன்னா சும்மாவா? She is unfit for the job. இத பாரு பவி, நீ வேணும்னா பாரேன், நான் சிஇஓ சார் கிட்ட நல்ல பேர் வாங்குவேன். அவங்கள பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. இனிமே அவங்க என் கண்ணிலேயே படக்கூடாது. Do what I say. இப்ப வார்த்தையால சொல்லும்போது சாதாரணமா தான் இருக்கும். ஆனா நடக்கும்போது நான் என்ன சொல்றேன்னு உனக்கே புரியும். அப்ப நீ ஏன் என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவ பாரு. அத்தை, நீங்க இவ்ளோ நம்பிக்கையா பேசுறீங்க. ஆனா அந்த சிஇஓ உங்களை வேலையை விட்டே தூக்க சொல்லிட்டாரு. அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? பாரு. என்னையா? என்ன? கொஞ்சம் பேசணும். பேசணும், வா. அத்தை, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அம்மா, நான் ஒரு ஆபீஸ் விஷயமா போன் பேசிட்டு வந்துடுறேம்மா. ஹலோ. பவி, ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ பவி. ஹலோ. ரொம்ப சந்தோஷப்படாத, நான் வேற விஷயமா பேச கூப்பிட்டிருக்கேன். பவி, நீ கூப்பிட்டதே எனக்கு சந்தோஷம். இதுல என்ன இருக்கு? நீயும் நானும் இப்படி தனியா பேசி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீயா ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஒரு பெரிய பிரச்சனை, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்த பெரிய பிரச்சனையே நமக்குள்ளவே பேசி ஒண்ணு இல்லாம ஆக்குனவ நீ. அதை விட பெரிய பிரச்சனை என்னவா இருக்க போகுது? அது என்னவா இருந்தாலும் ஐஸ் கட்டில வெந்நீர் ஊத்துன மாதிரி டக்குன்னு கரைஞ்சு போயிடும். நான் சொல்ல போறது அத்தையோட வேலைய பத்தி. ஆபீஸ்ல அத்தைக்கு எதுவுமே செட் ஆகல.
என்ன பவி நீ, இது ஒரு பெரிய ப்ராப்ளமா? புது இடம், புது ஆளுங்க, கூட வேலை பார்க்கறவங்களும் இப்ப புதுசு தானே. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நாம பார்க்காததா எல்லாம் போக போக சரியாயிடும். அது உனக்கு தெரியாதா பவி? அதுவும் அம்மாவை பத்தி சொல்லவே வேண்டாம். இத பாரு, எல்லார் கூடவும் அவங்க சீக்கிரமே ஜெல் ஆயிடுவாங்க. நீ வேணா பாரு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆபீஸ பத்தி உனக்கே அம்மா கிளாஸ் எடுப்பாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறியா? அத்தையோட வேலைக்கே பவி, அத்தை ரெண்டு பேரும் பால்கனில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது இல்ல, மழை மழை வருதான்னு வரப்போகுதுன்னு. மழையா? எங்க? ஆ? மழை? ம். சரி சரி, வாங்க சாப்பிடலாம். பவி, ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா? ஒண்ணும் இல்ல, நேரம் வரும்போது சொல்றேன். என்ன? கூப்பிட்டாங்கல்ல, போ. அட சொல்லு. நான் போறேன். ஏய், பவி பவி பவி. பேசிட்டா, இது போதும். வாங்க உட்காருங்க. ஏ பவி, இப்ப சொல்லு. ஆ, குட்டி, இப்ப நீ ஏதாவது பேசுனியா? இல்லையேம்மா, ஏன் என்னாச்சு? இல்லையா? ஏதோ பேசின மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஓ, ஏய், என்ன சொல்லு. ஐயோ, சும்மா இரு. ம்? என்ன பவி? ஏய் பவி, இப்ப அவன் உன்கிட்ட ஏதாவது பேசினானா? இல்ல அத்தை, அது தண்ணி இருக்கான்னு பாக்க சொன்னேன். ஓகே. எனக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? இருக்கட்டும் இருக்கட்டும், நாம வேணா அந்த பக்கம் போயிடலாம். ஏய் சொல்லு, என்ன? ஏய், அப்புறம் சொல்றேன்னு சொல்றல, பேசாம இரு. ஏய் குட்டி, இப்ப ஏதாவது பேசுனியா பவி கிட்ட? தண்ணிமா. எனக்கு என்னமோ பேசின மாதிரி தான் குட்டி தெரிஞ்சிச்சு. அம்மா, உங்களுக்கு எப்பவுமே ஏன் நினப்பு தான். அதனாலதான் எதை பேசினாலும் நானா பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்கங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்குடா. மறைக்கிறீங்களா என்கிட்ட ஏதாவது? நான் எதுவும் பேசலமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஐயோ அம்மா, ஏதோ பில்டிங் ஆடுற மாதிரி தெரியுதுலம்மா. ஐயோ, ஏய், earthquake நினைக்கிறேன். ஐயோ, வெளிய தாத்தா. போயிடலாம். அழிச்சிட்டு வா. வெளிய வாங்க அத்தை, வாங்க வெளிய வாங்க. அண்ணா எந்திரி, நான் பில்டிங் எல்லாம் ஆடுது. போ போ, என்னாச்சு? சீக்கிரம் போ. போ. ஐயோ, பேக் எல்லாம் எடு. எடு எடு எடு. ஐயோ தாத்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தா பிடிச்சுக்கங்க, வாங்க. சீக்கிரம் போ, பிடிச்சுக்கங்க தாத்தா, பிடிங்க, பிடிச்சுக்கோங்க, பிடிங்க, பிடிங்க, வாங்க. ஐயோ, இதெல்லாம் என்ன பாட்டி? சாக போற நேரத்துல இதெல்லாம் தேவையா? அம்மா, நாளைக்கு உயிரோட இருந்தா தேவைப்படும்ல. ஐயோ, சரி வாங்க போலாம். போங்க, வாங்க. வாங்க, பிடிச்சுக்கங்க, வேகமா வாங்க. வா, வா, குட்டி, சீக்கிரம் மா வா, வா. வரமா. குட்டி சீக்கிரம் தாத்தா, வாடா. வாங்க வாங்க, வாங்க. வேகமா வாங்க. பாத்து 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 தாத்தா, பாத்து. ஏய், எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதுக்காக நின்னா வேலைக்காகாது. எல்லாரும் படி வழியா போங்க. சரி சார், ஐயா, இந்த வாங்க, பக்கம் வாங்க. வாங்க. சீக்கிரம். டாடி, வாங்க, போ, சீக்கிரம் போ, போ. ஓகே சார். எல்லாரும் கவனமா பாத்துக்க. போங்க போங்க. போங்க சார். சார், நிலநடுக்கம் வந்திருக்கு சார். கீழே போங்க, 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 போமா. வா சீக்கிரம் வா. போங்க போங்க, இப்படி போங்க. அப்படியே போங்க. கொண்டு போங்க. அப்படிதான் டாடி, சார். இது வேலைக்காகாது. அடுத்தடுத்த ஃப்ளோர் வாங்க, நம்ம போலாம். போ. சீக்கிரம் வாங்க.
மடி நீ எந்த பக்கம் இதோ போய் பாரு. பார்க்கறேன் போ. சார் யாராவது இருக்கீங்களா? சார் சார் முதல்ல வெளியில வாங்க சார், சீக்கிரம் வாங்க. வாமா போங்க. சீக்கிரம் வா. சார் பாத்து வாங்க, பாத்து. சீக்கிரம் வாங்க. வாங்க வேகமா. வாங்க வாங்க வாங்க. ஐயோ. மெதுவா 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 மெதுவா. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒண்ணு சீக்கிரம் ஒண்ணு வாங்க. பாத்து போங்க. அப்படியே போங்க. மடி மத்த பொருளை பாத்தியா? இதோ பார்க்கறேன் சார். வாங்கம்மா வாங்கம்மா. மெதுவா சீக்கிரம் மெதுவா வாங்க. பாத்து போங்க. பாத்து பாத்து ஒண்ணு இல்ல. லட்சுமி மேடம் கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் கொஞ்சம் ஓபன் ஏரியா நீங்களும் வாங்க மேடம். போங்க போங்க போங்க. எப்படி போகணும் சார்? பாத்து கூட்டு போ. சார் வாங்க. பாத்து பாத்து. மடி போ. சார் யாராவது இருக்கீங்களா? சார் சங்கர் யாராவது மாடியில் இருந்தா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஹரி சார், சார் எப்படி இந்த பக்கமா போலாமா? முதல்ல இப்படியே கூட்டு போய். இப்படி போலாமா? இப்படி போலாமா? தாத்தா பாத்து. பாப்பீங்க. பவி எங்க? பவி இங்கதான் பவி இங்கதான் இருந்தா சார். பவி எங்க போயிருக்கா? பவி அம்மா, தாத்தா பிடிச்சுக்கங்க. சார் சார் நீங்க வெளியில போங்க, நான் போயிட்டு வரேன். நீங்க வெளியில போங்க, வெளியில போங்க. சரி ஆண்டி வாங்க போலாம். பவி எங்க? சொன்னா கேளுங்க ஆண்டி, வாங்க. எங்க சார்? வாங்க ஆண்டி. போ போ. ஐயோ பவி பவி வாங்க. பவி எங்க? வாங்க ஐயோ பவி எங்க போயிட்டு சித்தி. நான் போய் மேடம் ஏற்பாடு பண்ணீங்க, கவலைப்படாதீங்க. பவி பவி ச்சே, எங்க போனா? பவி பவி என்ன பவி நீ எங்க போன? என்ன விட்டுட்டு? அதான் நான் நீ கை வந்துட்டேன்ல. வச்சு தானே இருந்த. எங்க போன? ஐயோ அத்தை நான் வந்துட்டேன்ல. பவி. ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. சந்தோஷங்க. சந்தோஷங்க. சந்தோஷ காணுமே. பவி உன்னை காணோம் தான் உன்னை கூப்பிட குட்டி மேல அவன் போய் எதுக்கு அங்க போனா? உன்னை தேடி ஐயோ, தான் இத அவன் புடிங்க, போனான். நான் வரேன். இரு, ஹரி இரு, சார், நான் புடிங்க. பவி, இருங்க, நான் போறேன். பவி பவி ஐயோ, பவி ஜாக்கிரதை. வேணாம், நீ போகாத. பவி பிரதீபா பிரதீபா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வெளியில. என்னோட ஏங்க suitcase, இப்போ வாங்க, நீங்க சூட்கேஸ் எடுப்பீங்க. வெளியில வாங்க. என்னோட ஜுவல்ஸ் சாரீஸ் எல்லாம் இதுல ஏங்க இருக்கு. செத்து போயிருவீங்க. செத்து போனதுக்கு அப்புறம் இந்த ஜுவல்ஸ் எதுக்குங்க? வாங்க நீங்க வாங்க. என்ன இப்படி அவசரமா பேசிட்டு இருக்க? I don't like it. Please எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சந்தோஷ். ஏங்க உங்களோட மாமனார் மாமியார் எங்க? ஐயோ அவங்களே எப்போ முன்னாடி போயிட்டாங்க. சந்தோஷ் சந்தோஷ் பிரதீபா பிரதீபா கொஞ்சம் எடுத்து விடுங்க. இத வரேன். Oh my god. Oh my god. பிரதீபா 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 கொஞ்சம் காப்பாத்துங்க பிரதீபா. Sorry. கை எடுத்து விட்டு Sorry, போங்க சந்தோஷ். பிரதீபா பிரதீபா பிரதீபா. ஐயோ ரெண்டு பேரும் போய் மேடம், உண்மை கேளுங்க. வேண்டாம், இருங்க, please, மேடம். கேளுங்க. நான் போய் உங்களை தேடி கூட்டிட்டு வரேன். இருங்க மேடம். வேண்டாம் இரு வந்துருவாங்க. லட்சுமி
எவ்வளவு சொன்னாலும் கேட்காம போய் இப்படி ரெண்டு பேரும் எல்லாரும் டென்ஷன் பண்றாங்க. நீ கொஞ்சம் வாய் வச்சு சும்மா இருக்கியா? சார் இல்ல சார், இங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாம எல்லாரும் டென்ஷன்ல இருக்கோம். என் பேரனுக்கு என்னாச்சு? நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க தைரியமா இருங்க. சார் இருங்க சார், அவங்க பண்ண முட்டாள்தனத்தை நீங்களும் பண்ணாதீங்க. சொன்னா கேளுங்க. போங்க சார் போங்க. அண்ணி வந்துருவாங்க. பாபி 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 இங்க எங்க பக்கத்துல எங்கயாவது இருக்கியா? பாபி பாபி ஹெல்ப்! பாபி 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 உனக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என் வாழ்க்கை நான் எப்பவுமே நினைக்கிற மாதிரி இருந்ததில்லை. பவி பவி காப்பாத்து பவி 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 உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் பவி. என்ன பிரதீபா இன்னும் இங்க இருக்கீங்க? லிஃப்ட்டுக்காக லிஃப்ட் எல்லாம் வராது, சீக்கிரம் அந்த ஸ்டெப்ஸ்ல போங்க. போங்க, சொன்னா கேளுங்க. சந்தோஷ் பாத்தீங்களா? சந்தோஷ் எங்க? நான் பார்க்கல. மேடம், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஒண்ணும் ஆகாது. அவங்க இப்ப வந்துருவாங்க. தைரியமா இருங்க. சந்தோஷ்க்கு பவிக்கு ஒண்ணும் ஆகாது மேடம். அவங்கள பத்தி அனாவசியமா கவலைப்பட்டு இருக்காதீங்க. ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றேன்ல மேடம். சந்தோஷ் சந்தோஷ் என்னாச்சு உனக்கு? சந்தோஷ் எந்திரி. சந்தோஷ் என்னாச்சு? ஐயோ தண்ணி தண்ணி. சந்தோஷ் எந்திரி. சந்தோஷ் சந்தோஷ் என்னாச்சு உனக்கு? எப்படிடா இங்க வந்த? என்ன ஆச்சு? ஐயோ ஐயோ எழுந்திரி எந்திரி எந்திரி எந்திரி. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. பாத்து வா. பாத்து. நீ எதுக்குடா பிரதீபா வீட்டுக்கு தேவையில்லாம வந்த? உன்னை பார்க்கலாம் தான் பவி நான் வந்தேன். உன்னை காணோன்னு என்ன தேடி பார்க்கவா? போலான்னு உன்னை காணோன்னு தேடி போற வழியில தான் பிரதீபா வீட்டுக்குள்ள அந்த புகையை பார்த்தேன். ஏதோ பிரதீபாக்கு பாவம் போகணும்னு காப்பாத்த தான் போனேன். போன இடத்துல தான் இப்படி மாட்டிக்கிட்டேன். ஐயோ தேவையா உனக்கு இதெல்லாம்? சரி வா. தேங்க்யூ பவி. பாத்து வா. எனக்கு அழாதீங்க மேடம். அவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க இல்ல. அவங்களுக்கு தெரியும் எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். தைரியமா இருங்கன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க மேடம். வந்துட்டாங்க மேடம், அங்க பாருங்க. வந்துட்டாங்க பாரு. என்ன இல்லையே? என்னாச்சு? ஆள் என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லம்மா. லைட்டா கால்ல அடி அவ்வளவுதான். வாங்க. உனக்கு எப்படி கால்ல ஒரு வெயிட்டான பொருள் விழுந்துருச்சுமா. அப்படி உட்காரு. ரெண்டு பேரும் ஓடி போனீங்க. சரி 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 பயப்படாதீங்க. ஒண்ணு இல்லம்மா எனக்கு. உட்காரு உட்காரு. கால்ல நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். முதல்ல உட்காரு உட்காரு உட்காரு. எங்கடா அடிபட்டுச்சு? நல்ல வேளை சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்க. இல்லனா ஹரி சார் உங்களை தேடி வந்திருப்பாரு உள்ள. ஏன்டா இப்படி பண்ண? ஒண்ணு இல்லம்மா. நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போய் என்ன தவிக்க அம்மா விட்டுட்டீங்களே. அழாதீங்கம்மா.